ஜெய் சத்குருநாதா. எல்லாம் வல்ல சத்குருநாதருடைய பெருங்கருணையினால் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ பதிவானது ரொம்ப அற்புதமானது. ஷிரடி மகா புண்ணிய கஷேத்திரத்தில் அன்னை ராதாகிருஷ்ணமாயினுடைய 109வது மகா சமாதி ஆராதனா வைபவம் இந்த தீபஜோதி வழிபாட்டோடு ஆரம்பித்தது. சுவாமி கிருப்பையால் அடியின் ஒரு ஷார்ட்ஸில் இந்த மாதிரி தீபம் ஆயிரக்கணக்கான தீபங்கள் போட போகிறோம். அதற்காக முடிந்த காணிக்கைகளை முடிந்தவர்கள் அனுப்புங்கள்னு அடியின் ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தோம். ஸோ எண்ணற்ற பக்தர்கள் மட்டுமில்லை, இந்த யாத்திரைக்கு வந்த 200க்கும் மேற்பட்ட பக்தர்களும் தீபங்கள் எண்ணெய் திரி எல்லாரும் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ ஆயிரக்கணக்கான தீபங்களை ஒன்று சேர்த்து ஒரு அற்புதமான ஒரு காட்சியாக தீபங்களை ஏற்றி உங்களுக்கு இந்த பதிவை சமர்ப்பிச்சிருக்கோம். ரொம்ப 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 அற்புதமான ஒரு பதிவாக இது இருக்கும். சின்ன ஒரு ஷார்ட்ஸாக இருந்தாலும் எரியக்கூடிய இந்த தீபஜோதியை நீங்கள் எல்லோரும் பாருங்கள். உண்மையிலேயே இந்த யாத்திரையில் வந்த அத்தனை பக்தர்களும் தன்னை ஒரு பாக்கியசாலியாகவும், பாபாவுடைய பரிபூர்ணமான கிருப்பை இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு காட்சியை நாங்களும் விளக்கேற்றிருக்க மாட்டோம், இந்த மாதிரி ஒரு காட்சியை கண்ணால் பார்த்துருக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பாவத்தோடு ஒரு பக்தியோடு இருந்ததை அடியேன் பார்த்தேன். ஆகையினால் இந்த தீபம் ஏற்றக்கூடிய கைங்கரியத்திற்கு உதவி செய்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கு அடியனுடைய மங்களமான நமஸ்காரங்களை அடியேன் தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரி எண்ணற்ற கைங்கரியங்கள் அடியனுக்கு தான் இல்லை, யார் என்ன கேட்டாலும் உங்கள் மனதில் படுது அப்படின்னா முடிந்ததை நம்ம தர்ம காரியங்களுக்கு செய்து கொண்டே இருந்தால் நம்மளுடைய எதிர்கால சந்ததிகள் நல்லபடியாக வாழ்வாங்க அப்படின்றதையும் சொல்லிக்கிறோம். இந்த தீப கைங்கரியத்துக்கு மட்டும் இல்லை, அன்னதான கைங்கரியத்திற்கும் தீப கைங்கரியத்திற்கும் உதவி செய்த அனைத்து பெருமக்களுக்கும் மனதார உளமாற அடியன் ஷிரடி கஷேத்திரத்தில் 4 நாட்கள் இருந்தோம், பிரார்த்தனை செய்து கொண்டோம். எண்ணற்ற விதமான நிகழ்வுகள் ஷிரடி கஷேத்திரத்தில் நடந்தது. நிறையா வீடியோஸ்கள், அதாவது வீடியோ பதிவுகள் எடுத்திருக்கோம். விடாமல் இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க, எல்லோரும் பார்த்து மகிழுங்க. தொடர்ந்து இதுக்கப்புறம் நிறையா பதிவுகள் வரப்போகிறது. 2 நாளாக அடியன் போட முடியல, கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருந்ததுனால இன்றைக்கி தான் இந்த பதிவு போடும்படி கிருபை இருக்குது. ஸோ பாருங்கள், குருநாதனுடைய அனுகிரகத்தை பெறலாம். ஓம் சாய்.